ஏ எத்தனையோ பேர் என்னிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள், நிறைவேற்றுகிறேன். சில காலம் என் மீது பக்தி செலுத்திவிட்டு பிறகு மறந்து விடுகிறார்கள். தேவை என வரும்போது மீண்டும் எனது ஆலயத்தின் கதவை தட்டுகிறார்கள். அவர்களது பழைய துரோகத்தை எண்ணி கண்மூடிக் கொள்வதில்லை. அவர்கள் எதை கேட்டாலும் தந்து விடுகிறேன். காரணம், மனிதர் இயல்பு இப்படிப்பட்டது என்ற தெளிவு எனக்குள் இருப்பதுதான். இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு காலத்தில் உன்னிடம் பழகி உன் பொருளையோ பணத்தையோ வாங்கி கொண்டு தராமல் ஏமாற்றுகின்ற சிலரை பற்றி நினைக்கும் போது ஏமாந்து விட்டதாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவர்களுடைய கஷ்டம் தீர உதவினேன். காரியம் முடிந்த பிறகு இப்பொழுது உதாசீனப்படுத்துகிறார்கள். இதோ அதோ என இழுத்தடிக்கின்றார்கள். இவர்களால் எனது எதிர்காலம் முடங்கி போய்விடும் போல் இருக்கிறது. இவர்களுக்கு பிணைப்பட்டு நிம்மதி எழுந்துவிட்டேன். எனது தேவைகளுக்காக கூட என்னால் சேர்த்து வைக்க முடியவில்லை. எப்பொழுது இதிலிருந்து மீள்வது? இவர்கள் எப்போது எனக்கு திரும்ப தருவார்கள் என புலம்புகிறாய். மகனே, ஒருவருக்கு உதவி செய்ய நேர்ந்தால் தெரிந்தே ஏமாறுகிறாய் என்பதை அப்போதே தெரிந்து கொள். இவருக்கு தருகின்ற பணமோ பொருளோ திரும்ப வரப்போவதில்லை என்ற எண்ணத்தோடு அதை அவர்களுக்கு கொடு. இப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டால் பின் விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டாய். தந்த பொருள் திரும்பி விட்டால் மகிழ்வதும் போனால் புலம்புவதும் இருக்காது. மனம் அதை பற்றி எண்ணாததால் நீ வேறு வேலையில் கவனத்தை செலுத்தி பல மடங்கு சம்பாதித்து கொள்ள முடியும். உன்னை ஒருவன் ஓரங்கட்டுகிறான் என்றால் உன்னால் அவனது எதிர்பார்ப்புகள் ஈடேறவில்லை என்று பொருள். ஆகவே தனக்கு சாதகமாக அமைவதை தேர்வு செய்கிறான். எனவே அவனை குறை சொல்லாதே. ஓம் சாரா.